காவிரி நதி தமிழகத்தில் எங்கெல்லாம் பயணிக்கிறது, காவிரி நீர் ஏன் தமிழகத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை விளக்குகிறார் நமது செய்தியாளர் தேபிகா. காவிரி நதியானது கர்நாடகாவில் தொடங்கி தமிழகத்துக்குள்ள வந்தாலும் தமிழகத்துல தான் அது நீண்ட தூரம் பயணிக்குது. இந்த நிலையில காவிரி நதி நீர் தமிழகத்திற்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காவிரி எங்க உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல தான் காவிரி உற்பத்தி ஆகுது. சுமார் 4400 அடி உயரத்துல காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. இதை கர்நாடகாவில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகள்ல தேக்கி வைக்கிறாங்க. இந்த 2 அணைகள்ல இருந்து தான் தமிழகத்திற்கான தண்ணீரானது திறக்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா காவிரி ஆறு கர்நாடகத்துல 320 கிலோமீட்டர் தூரமும் தமிழகத்துல 416 கிலோமீட்டர் தூரமும் பாயுது. இரு மாநில எல்லை பகுதியில 64 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துதான் காவிரி நதியானது தமிழகத்துக்குள்ள நுழையுது. இரு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது காவிரி நதி தமிழகத்துல தான் நீண்ட தூரம் பயணிக்குது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா தமிழகத்துல தர்மபுரி வழியா நுழையக்கூடிய காவிரி நதியானது சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி வழியா போய் இறுதியா நாகை வழியாக பூம்புகார்ல வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. காவிரி தண்ணீர் ஏன் நமக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காவிரி தண்ணீரை நம்பி தான் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பாசனம் செய்கிறாங்க, அதாவது விவசாயம் செய்யப்படுது. இந்த 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 24 லட்சம் ஏக்கர்களுக்கு தேவையான ஏக்கரில் விவசாயம் செய்ய தேவையான தண்ணீரானது காவிரியிலிருந்து தான் பெறப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5 கோடி மக்களின் குடிநீர் தேவையையும் காவிரி நதி தான் பூர்த்தி செய்யுது.